அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். வேணி, வேலைக்கு போயிட்டு தினமும் லேட்டாக வந்தா எப்படி? நானே வேலையை முடிச்சுட்டு ஹோட்டலை மூடிட்டு வீட்டுக்கு வந்துடுறேன். நீ அதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்தா என்ன அர்த்தம்? இது குடும்பமா இல்லையா என்றான் ரமேஷ். ஆமாம், பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல், அதை மூடுறது பெரிய கஷ்டம் பாருங்க. கஸ்டமர்ஸ் அப்படியே க்யூவில் நிற்பாங்க. அதையெல்லாம் சமாளித்து முடிச்சு நீங்களே வீட்டுக்கு வந்துட்டீங்க. நாங்கள் வேண்டுமென்றே வேலையிலிருந்து வீட்டுக்கு லேட்டாக வர்றோம். எல்லாம் என் நேரம். கட்டின பொண்டாட்டிய இப்படி சந்தேகப்பட்டு பேசுகிறீங்களே, நீங்களாம் எதுக்கு கல்யாணம் பண்ணுறீங்க? மேலும் எனக்கு நீங்கள் என்ன அரசு உத்தியோகமாக வாங்கி கொடுத்துருக்கீங்க? நான் வேலை பார்க்குறது ஒரு தனியார் கம்பெனியில். அந்த தனியார் கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு எப்போ வீட்டுக்கு வர முடியுமோ அப்போ தான் வர முடியும். மணி 5:45 ஆன உடனே பைய தூக்கிட்டு கிளம்புவதற்கு அரசாங்க உத்தியோகமாக வாங்கி கொடுத்துருக்கீங்க. கல்யாணம் ஆன உடனேயே என்னை வேலைக்கு அனுப்புனீங்க. இப்போ நீங்களே வேலையிலிருந்து லேட்டாக வர்றேன்னு டெய்லி பிரச்சனை பண்ணுறீங்க என்று வேணி சலிப்புடன் சொன்னாள். சரிம்மா, நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வா, நான் எதுவும் கேட்கல, போதுமா என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று கட்டிலில் படுத்தான் ரமேஷ். உடல் மிகவும் அலுப்பாக இருந்தது. ஒரு வாரம் இப்படியே இருவருக்கும் இடையில் பெரிதாக எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் இல்லாமல் கடந்து போனது. அதன் பிறகு மெல்ல மெல்ல அவனே வழியே சென்று மனைவியிடம் பேசினான். அப்புறம் அவளும் சமாதானமானாள். அவளுடைய அலுவலகத்தில் குடும்பத்துடன் அனைவரும் சுற்றுலா செல்வதற்காக ஏற்பாடுகள் நடந்தது. வேணியும் தன் கணவருடன் சுற்றுலா வருவதாக அலுவலகத்தில் சொல்லியிருந்தாள். அன்று வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தவுடன் தன் கணவரிடம், வர புதன்கிழமை எங்களுடைய அலுவலகத்திலிருந்து சுற்றுலா போக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அனைவரும் குடும்பத்துடன் வருகிறார்கள். நீங்களும் நானும் சுற்றுலாவுக்கு போகலாம். உங்களுக்கு புதுசாக உடை ஏதாவது வேணும்னா வாங்கிக்கோங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை போய் எனக்கு வேண்டியதை வாங்கிக்கிறேன் என்றாள் வேணி. வேணி, இப்படி திடீர்னு சொன்னால் என்ன பண்ணுறது? புதன்கிழமை அதுவும் எப்படி கடையை மூடுறது? அன்னைக்கு தான் வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்றான் ரமேஷ். கடையை எப்படி மூடுறதா? சற்று அப்படியே இழுத்து விட்டு பூட்டை போட்டு நல்லா பூட்டிட்டு வந்துருங்க. யாரும் உள்ளே போக மாட்டாங்க, திருடங்கூட போக மாட்டான் என்றாள் இலக்காரமாக. சண்டை வேண்டாம் என்ற எண்ணத்தோடு அமைதியாக இருந்தான் ரமேஷ். அவளுடன் சுற்றுலா வருவதாக ஒத்துக்கொண்டான். மனைவியே தன்னுடைய தொழிலை மிகவும் அவமானப்படுத்துவதாக உணர்ந்து வேதனையடைந்தான். ஆனால் அவள் தன்னுடைய தவறை உணரவே இல்லை. சுற்றுலா சென்றிருந்தபோது கணவனோடு மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பது போல் அனைவர் முன்பாகவும் நடித்தாள் வேணி. வீட்டிற்கு வந்த பிறகு மீண்டும் பழையபடி முகத்தை கோபமாக வைத்துக்கொண்டு கணவரிடம் எப்போதும் போல் எரிந்து விழுந்தாள். அவள் வேலைக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த 6 மாதத்தில் 1 மாதம் கூட சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டிற்கு அவள் கொடுத்தது இல்லை. சம்பளத்தை என்ன செய்கிறாய் என்றும் ரமேஷ் கேட்டதும் இல்லை. அவனுடைய ஹோட்டலுக்கு புதிதாக ஒரு பொருள் வாங்க வேண்டியிருந்தது. வாங்கினால் வேலை இன்னும் சுலபமாக இருக்கும் என்ற எண்ணத்தில் அதை வாங்க நினைத்தான். அதற்காக தன்னுடைய மனைவியிடம் அவள் ஊதியத்திலிருந்து பணம் கொடுக்குமாறு கேட்டான். ஏங்க, நான் வாங்குற சம்பளம் எனக்கே பத்த மாட்டேங்குதுங்க. பஸ்ஸில் தான் போகணும். நீங்கள் என்ன எனக்கு ஸ்கூட்டியாக வாங்கி கொடுத்துருக்கீங்க? என் அலுவலகத்தில் வேலை பார்க்கிற எல்லா பெண்களும் ஸ்கூட்டியில் தான் வர்றாங்க. ஆனால் நான் பஸ்ஸில் இடிபட்டு போயிட்டு வந்துட்டுருக்கேன். புதுசாக ஒவ்வொரு மாதமும் மேக்கப் செட்டு வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னோட சம்பளத்தில் அதெல்லாம் வாங்க முடியலையே. சின்னதாக ஒவ்வொரு பொருளாக வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பளத்தை கொடுன்னு இப்படி வந்து கேட்குறீங்களே என்றாள் வேணி. மனைவி பேசியதை கேட்டு தலையை குனிந்து கொண்டான். தன் வாழ்க்கையை நினைத்து நொந்து கொண்டான் ரமேஷ். என்ன கேட்டாலும் என்ன பேசினாலும் விதண்டாவாதம் பேசுகிறாள். இவளிடம் கேட்டது நம்முடைய தவறுதான் என்று நினைத்தவன் சிறிய யோசனைக்கு பிறகு, சரி வேணி, உன்கிட்ட இல்லைனா விடு, இருக்குமோன்னு நினச்சிதான் கேட்டேன் என்றான். ஏங்க, நான் ஒன்று சொல்லவா? பேசாமல் உங்கள் ஹோட்டலை இழுத்து மூடிடுங்க. மூடிட்டு ஒரு வேலைக்கு போங்க. வேலைக்கு போனாலாவது நல்ல வருமானம் கிடைக்கும். ஹோட்டல் வச்சு சம்பாதிப்பீங்கன்னு நினச்சா நீங்கள் என்னடானா அந்த ஹோட்டலுக்கு தான் செலவு பண்ணிகிட்ருக்கீங்க என்று சலிப்புடன் சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று விட்டாள்.
ரமேஷின் அம்மா தேன்மொழி தன்னுடைய மகனுக்கு திருமணம் செய்துவிட்டால் கடமை முடிந்துவிடும் என்று தன்னுடைய கணவரிடம் தொடர்ந்து சொல்லி கொண்டிருந்தார். புரோக்கர் வந்து பொண்ணு ஃபோட்டோ காமிச்சிட்டு தான் இருக்காரு. உனக்கு பிடிக்கணும், பையனுக்கு பிடிக்கணும், அதுக்கப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க சரின்னு சொல்லணும். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்கிறதுக்கு இது என்ன குளத்து வேலையா? எல்லாம் அமையும் போது அமையும், கொஞ்சம் அமைதியா இரு என்றார் சுகுமார். மேலும் நாளைக்கு புரோக்கர் வந்து 2 பொண்ணுங்க ஃபோட்டோ தருவதாக சொல்லி இருக்கிறார். அதுவரை பொறுமையா இரு என்றார் சுகுமார். அதன்படியே அடுத்த நாள் புரோக்கர் ஒரே ஒரு பெண்ணின் புகைப்படத்தை கொண்டு வந்து காண்பித்தார். அது வேணியின் புகைப்படம். புகைப்படத்தை பார்த்த உடனேயே தேன்மொழிக்கு பிடித்து போனது. ஏங்க, பொண்ணு லட்சணமா இருக்கா, நல்ல கலரா இருக்கா, நம்ம பிள்ளைக்கு பொருத்தமா இருப்பா என்றார். புரோக்கர் முகத்தில் புன்னகை வந்தது. உடனே சுகுமார், அப்புறம் என்ன, பொண்ணுக்கு எவ்வளவு பவுன் போடுவாங்க, அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, அம்மா என்ன பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லுங்க என்றார். பொண்ணுக்கு 10 பவுன் போடுவாங்க. பொண்ணை ஒரு டிகிரி படிக்க வைத்திருக்கிறார்கள். அவங்க அப்பா கூலி வேலைக்கு தான் போயிட்டுருக்காரு. அவங்க அம்மாவும் கிடைக்கிற கூலி வேலைகளுக்கு போய் பிள்ளையை நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கி இருக்காங்க என்றார் புரோக்கர். பரவாயில்ல, எங்களை மாதிரியான குடும்பம்தான் போல, கொஞ்சம் கஷ்டப்படுற குடும்பம்தான். நாங்களும் கஷ்டப்பட்டு தான் எங்கள் பிள்ளைய படிக்க வச்சோம். அவன் படித்து முடிச்சுட்டு சின்னதாக ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கான். ஹோட்டல் மட்டும் நல்லா போக ஆரம்பிச்சதுன்னா நாங்களும் நல்ல நிலைமைக்கு வந்துடுவோம். அந்த பொண்ணையே பேசி முடிச்சிடலாம். என் பையன் கண்டிப்பாக சம்மதிப்பான் என்றார் சுகுமார். வேணியின் அப்பா அம்மாவோ, பரவாயில்ல, பையன் ஒரு தொழில் பண்ணுறாரு, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் இருக்காரு என்று திருமணத்திற்கு சம்மதித்தனர். வேணியும் திருமணத்திற்கு சம்மதித்தாள். ரமேஷை அவளுக்கு பிடித்திருந்தது. திருமணமான பிறகு அவர்களுக்குள் வாழ்க்கை நல்லபடியாக சென்று கொண்டிருந்தது. 1 மாதத்திற்கு பிறகு, ஏங்க, படிச்சுட்டு எதற்கு நான் வீட்டிலேயே இருக்கணும், வேலைக்கு போனால் உங்களுக்கும் உதவியாக இருக்குமே என்றாள் வேணி. சரி வேணி, எனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி உனக்கு ஏதாவது ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன், நீயும் ஏதாவது வேலைக்கு முயற்சி பண்ணு என்றான் ரமேஷ். அதன்படியே வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள் வேணி. வேலைக்கு சென்ற 1 மாதத்திலேயே அவளுடைய நடவடிக்கைகள் மிகவும் மாறிப்போனது. வேணிக்கு ரமேஷின் தொழிலும் பிடிக்காமல் போனது. இந்த தொழிலை விட்டுவிடுங்கள், பெரிதாக எந்த லாபமும் இல்லாமல் ஹோட்டலை எதற்காக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றாள். நான் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு என்னோட ஆசைப்படி ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். இப்போ சிறிதளவு லாபம் வந்துட்டுருக்கு. இதுவே நிறைய வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிச்சாங்கன்னா அதிகப்படியான லாபம் வரும் என்று அவன் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அதை அவள் காதிலேயே வாங்கி கொள்ளவில்லை. அவள் குடும்பத்தில் எந்தவிதமான பிடிப்பும் இல்லாமல் வாழ ஆரம்பித்தாள். ரமேஷையும் மதிப்பதில்லை, அவன் தொழிலையும் மதிப்பதில்லை. அதுவே தொடர்கதையாகி இன்று 6 மாதங்களுக்கு மேலாகிவிட்டது. வேணி வேலையிலிருந்து பல நாட்கள் தாமதமாக வருவதற்கு ஒரு காரணம் இருந்தது. அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் பிரதீப்புடன் காஃபி ஷாப், பார்க் என்று சுற்றிவிட்டு வீட்டிற்கு வருவாள். அவனுடனான பழக்கம்தான் குடும்பத்தில் எந்தவிதமான பிடிப்பும் இல்லாமல் போவதற்கு ஒரு காரணமாக அமைந்தது. ரமேஷிற்கு தெரிந்தவர்கள், உன்னுடைய மனைவியை காஃபி ஷாப்பில் ஒரு பையனுடன் பார்த்தேன், வேலை முடிந்தவுடனே வீட்டுக்கு வர வேண்டியதானே, என்ன மனைவியை கண்டிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று பேச ஆரம்பித்தார்கள். ஒரு சிலர் பார்க்கில் பார்த்தேன் என்றனர். ஒரு சிலர் தியேட்டரில் பார்த்தேன் என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். ரமேஷிற்கு முதலில் பயங்கரமாக கோபம் வந்தது. அவளிடம் கேட்டபோது வேலை நிமித்தமாக செல்ல வேண்டியிருந்தது. பார்ப்பவர்கள் பார்வையில்தான் தவறு இருக்கிறது. நீங்கள் என் மீது வீணாக சந்தேகப்படுகிறீர்கள் என்று அழுது ஆர்ப்பாட்டம் செய்தாள். என்ன செய்வது என்று தெரியாமல் விதிப்படி நடக்கட்டும் என்று தன் தொழிலில் மிகவும் கவனமாக இருந்தான் ரமேஷ். அன்று கடையடைப்பு என்று அந்த மாவட்டத்தில் அறிவித்திருந்தனர். எனவே ரமேஷும் தன்னுடைய ஹோட்டலை மூடியிருந்தான். வீட்டிலிருந்து அவனுக்கு திடீரென்று ஒரு யோசனை வந்தது. தன் மனைவியின் நடத்தை மீது ஊரார் சொல்லும் புகார்கள் உண்மைதானா என்பதை தெரிந்து கொள்வோம் என்று நினைத்தவன் அவள் அலுவலகத்திற்கு செல்லலாம் என்று முடிவெடுத்தான். அதன்படி மாலையில் அவளுடைய அலுவலகத்திற்கு சென்றபோது அலுவலகத்தின் காவலாளி, வேணி அம்மாவா,
அப்பவே பிரதீப் சார் கூட வண்டியில் போயிட்டாங்களே, நீங்கள் யாரு? அவங்க கிட்ட எதுவும் சொல்லணுமா என்று கேட்டார். இல்லை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தான். அப்போது எதிரில் யாரோ ஒரு ஆள் கூட தோள் மேல் கை போட்டுக்கொண்டு வேணி வண்டியில் அமர்ந்து சென்று கொண்டிருந்தாள். காவலாளி சொன்ன பிரதீப் இவன்தான் போல என்று எண்ணிக்கொண்டான். அதை பார்த்து அப்படியே உறைந்து போனான் ரமேஷ். அவனுக்கு வாழ்க்கையே வெறுத்து போனது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. வீட்டுக்கு சென்று அமைதியாக உட்கார்ந்திருந்தான். தன்னுடைய கணவன் பார்த்து விட்டதை வேணியும் கவனித்தாள். அடுத்த அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாள். ரமேஷ் கடும் கோபத்தில் இருந்தான். என்னம்மா வேணி, அலுவலக வேலையா? பிரதீப் கூட சுத்திட்டு இருந்தீங்க போலையே என்று கேட்டான். ஏங்க, எனக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை, அதனால தான் அவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னை கேள்வி கேட்க எந்த உரிமையும் இல்லை என்றாள். எந்த உரிமையும் இல்லையா? நான் என்னம்மா தப்பு செஞ்சேன்? நான் எந்த பொண்ணு பின்னாடியாவது சுற்றிக்கிட்டு இருக்கேனா என்ன என்றான். இது வேற செய்வீங்களா? செஞ்சாலும் செய்வீங்க என்று சொல்லிக்கொண்டே தன்னுடைய அறைக்குள் சென்றவள் வேகமாக தன்னுடைய துணிகளை எடுத்து வைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினாள். இவளோடு இனியும் வாழ வேண்டாம் என்ற முடிவோடுதான் இருந்தான் ரமேஷ். அவள் எங்கு செல்கிறாள் என்று அவன் கேட்கவில்லை. வீட்டை விட்டு வெளியேறி லேடிஸ் ஹாஸ்டல் ஒன்றில் தங்கியிருந்தாள் வேணி. விஷயம் தெரிந்தவுடனே அவளுடைய அப்பா அம்மா அவளை கண்டித்தனர். ஆனால் அவளோ, அம்மா, இது என்னுடைய வாழ்க்கை, என் இஷ்டப்படி எனக்கு பிடித்தவரோடு தான் நான் வாழ்வேன் என்றாள். நாங்கள் சொன்னால் நீ கேட்க மாட்ட, நல்லா அனுபவிச்சாதான் உனக்கு வாழ்க்கையோட யதார்த்தம் புரியும் என்று சொல்லிவிட்டு கோபமாக சென்று விட்டனர். வேணியிடம் பழகி வந்த பிரதீப் அவளிடமிருந்து ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி பணத்தை கறப்பதையே வாடிக்கையாக வைத்திருந்தான். வேணி கணவனை பிரிந்து வந்தது அவனுக்கு பிடிக்கவில்லை. எனவே மெல்ல மெல்ல அவளிடமிருந்து விலக ஆரம்பித்தான். வேறொரு பெண்ணுடன் பேசிக்கொண்டிருப்பது போல் அவளிடம் காட்டினான். வேணிக்கு கோபம் வந்தது. பிரதீப், நீங்கள் பண்ணுறது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் உங்களை நம்பித்தானே என்னோட கணவரை விட்டுட்டு வந்தேன் என்றாள். வேணி, நீங்கள் பேசுறது சரியில்லை. நான் எப்பவும் உங்களை காதலிக்கிறேன், உங்களை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது கிடையாது. திருமணமான உங்கள் வாழ்க்கையில் நான் எப்படி தலையிட முடியும் என்று அவன் பேசியதை கேட்டு அதிர்ந்து போனாள் வேணி. ஆம்பளைங்களே இப்படித்தான் நிரூபிச்சிட்டீங்களே என்றாள். ஒரு ஆம்பளையை ஏமாற்றிவிட்டுதான், அதாவது அவள் கணவனை விட்டு வந்தது தவறு என்று அவளுக்கு தோணவில்லை போல. இனிமே என்கிட்ட எப்பவும் பேசாதீங்க என்று சொல்லிவிட்டு சென்றாள் வேணி. நானும் இதைத்தான் எதிர்பார்த்தேன் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அவளை விட்டு பிரிந்தான் பிரதீப். வாழ்க்கை மெல்ல நகர ஆரம்பித்தது. அலுவலகத்தில் இருக்கக்கூடிய சில ஆண்கள் வேணியிடம் தவறான எண்ணத்துடன் பழக ஆரம்பித்தனர். அவர்கள் எண்ணத்தை புரிந்து கொண்டவள் அவர்களிடமிருந்து விலகியே இருந்தாள். அதன் பிறகு வேலைக்கு செல்வது அவளுக்கு மிகப்பெரிய சோதனையாக மாறிப்போனது. அலுவலகத்தில் தவறான எண்ணம் கொண்டவர்கள் வழியே வந்து அவளிடம் பேசி உறவை வளர்க்க பார்த்தார்கள். சமுதாயத்திலும் அவள் மீதான பார்வை வேறு விதமாக மாறியது. தனக்கான வாழ்க்கை தன் கணவன்தான் என்பதை தாமதமாக உணர்ந்தாள் வேணி. அவள் கணவனை பிரிந்து வந்து 3 மாதங்களுக்கு மேலானது. ஊரில் இருக்கக்கூடிய பல ஆண்கள் அவள் கணவனை விட்டு பிரிந்து வந்தவள் என்பதை தெரிந்து கொண்டு அவளிடம் தவறாக பழக முயன்றனர். ஒரு பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கைதான் மிகவும் பாதுகாப்பான ஒன்றாக இருக்கும் என்பதை தாமதமாக புரிந்து கொண்டாள் வேணி. தன்னுடைய கணவரிடமே சென்றுவிடலாமா என்று கூட யோசித்தாள். நாம் எவ்வளவு வார்த்தைகளை அவர் மீது நெருப்பாக கொட்டினோம், நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்வாரா என்று பல நாட்கள் யோசித்தாள். பிறகு அன்றொரு நாள் தன் கணவனை நேரில் சந்தித்து பேசிவிடுவது என்று முடிவெடுத்து அவனுடைய ஹோட்டலை நோக்கி சென்றாள். திருமணமான புதிதில் அவள் அந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறாள். அப்போது இருந்த ஹோட்டலுக்கும் தற்போது இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருந்தது. புதிதாக சில பொருட்கள், நாற்காலிகள் என்று அவனுடைய ஹோட்டலே மாறியிருந்தது. 10 பேர் மட்டுமே அமர்ந்து சாப்பிடக்கூடிய சிறிய அளவிலான ஒரு ஹோட்டல். ஹோட்டல் வாசலில் சென்று நின்றாள். தன்னுடைய கணவனை தேடினாள். ரமேஷ் அங்கு இல்லை. எங்கு சென்றிருப்பான் என்ற யோசனையோடு நின்று கொண்டிருந்தாள்.
அப்போது உள்ளே இருந்து ஒரு பெண் வெளியே வந்தாள். முகத்தில் வியர்வை வழிந்து கொண்டிருந்தது. தன்னுடைய முந்தானையால் வியர்வையை துடைத்து கொண்டு, உங்களுக்கு என்ன வேணும் என்றவள், சாப்பிடனா, உள்ள வாங்க, இல்லை பார்சலா என்று கேட்டாள். சிறிய தயக்கத்துடன் அந்த பெண்ணிடம், இங்க ரமேஷ்னு ஒருத்தர் இருப்பாரே, அவர் இல்லையா? இது அவருடைய ஹோட்டல் தானே என்றாள். ஆமா, இது அவருடைய ஹோட்டல்தான். அவர் வெளியில போயிருக்காரு, இப்ப வந்துருவாரு என்றாள். மீண்டும் சிறிய தயக்கத்துடன் வேணி அவளிடம், நீங்க என்று கேட்டாள். நான் அவருடைய மனைவிதான் என்றவள், உள்ளே இருந்து இன்னும் 2 இட்லி வைங்க என்று சொன்னதை கேட்டவுடன் வேகமாக உள்ளே சென்றாள். என்ன செய்வது என்று தெரியாமல் வேணி அப்படியே திரும்பி நடக்க ஆரம்பித்தாள். நான் அவரை விட்டு வந்து 4 மாதங்கள் ஆகியிருக்குமா? அதற்குள் இன்னொரு திருமணம் செய்து கொண்டாரா? அவ்வளவுதான் என் மீது பாசம் வைத்திருந்தாரா என்று பலவிதமான யோசனைகள் அவள் மனதில் வந்து சென்றது. அவள் செய்த தவறு அவளுக்கு மறந்து போனது. தன்னுடைய வண்டியில் எதிரில் வந்து கொண்டிருந்தான் ரமேஷ். வேணி எதிரில் வந்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு தன்னுடைய ஹோட்டலுக்குத்தான் வந்து செல்கிறாள் என்று நினைத்தவன் தன்னுடைய வண்டியை ஓரமாக நிறுத்தினான். வேணி அவனை நோக்கி வந்தாள். ஏங்க, நான் உங்களை விட்டு போய் அப்படி எத்தனை மாசம் ஆகுது? அதுக்குள்ள இன்னொரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க என்றாள் கோபத்துடன். ஆமா வேணி, உனக்கும் எனக்கும் விவாகரத்து ஆயிடுச்சு. அப்புறம் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்வதில் என்ன தவறு இருக்கிறது என்றான். உங்களுக்கும் எனக்கும் விவாகரத்து ஆயிடுச்சா என்றாள் அதிர்ச்சியுடன். ஆமா, நீ என்னை விட்டு பிரிந்து போகும்போது என்ன பேசினாய் என்று மறந்து போயிடுச்சா என்றான். என்னால் உங்க கூட வாழ முடியாது. இந்தாங்க, இந்த விவாகரத்து பத்திரத்தில் நான் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் கையெழுத்து போட்டால் நம்ம 2 பேருக்கும் விவாகரத்து ஆகிடும். கோர்ட்லேயும் உடனே விவாகரத்து கொடுத்துடுவாங்க. தயவு செஞ்சு என்னை எப்பவும் தேடி வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு தானே சென்றாய். அப்புறம் விவாகரத்து ஆகிவிட்டதா என்று அதிர்ச்சியாக கேட்கிறாய் என்றான். உன்னோட அப்பா அம்மா வேண்டுமானால் உன்னை அப்படியே விட்டுவிடலாம். என்னோட அப்பா அம்மா என்னை அப்படியே விட்டு விடுவார்களா என்ன? இது என்னோட வாழ்க்கை. எப்படியோ போகட்டும் அப்படின்னு சொல்லி அமைதியாக இருந்துருவாங்களா? அவதானடா திமிரு பிடிச்சு போனா. நீ எதுக்குடா அவளுக்காக காத்திருக்கணும்? உனக்கு நாங்கள் உடனே ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் என்றார்கள். இவ்வளவு ஆனதற்கு பிறகு உனக்காக காத்திருப்பது முட்டாள்தனம் என்று எனக்கும் தோன்றியது. திருமணத்திற்கு சரி என்று சொன்னேன். எங்களுடைய சொந்தத்திலேயே ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அவளை பார்த்திருப்பாயே. ஹோட்டலுக்கு சென்றுவிட்டு தானே வருகிறாய். எப்படி என்னோடு நின்று என்னுடைய தொழிலை மேம்படுத்துவதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறாள். நீ என்னுடைய தொழிலை அவ்வளவு இழிவாக பேசினாய். அவள் என்னை நேசிப்பதைப் போலவே என் தொழிலையும் நேசிக்கிறாள். இன்று எங்களுடைய தொழில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைந்துள்ளது. நல்ல வருமானமும் கிடைக்கிறது. நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். தயவு செய்து இன்னொரு முறை என் கண்ணில் படுமாறு வந்துவிடாதே என்று சொல்லிவிட்டு தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு ஹோட்டலை நோக்கி சென்றான். காலமும் நேரமும் எதற்காகவும் காத்திருக்காது. நான் செய்த தவறுக்கு அவர் ஏன் காத்திருக்க வேண்டும்? அவர் திருமணம் செய்ததில் எந்த தவறும் இல்லை என்று தனக்குத்தானே சொல்லிக்கொண்டு லேடீஸ் ஹாஸ்டலை நோக்கி நடந்தாள். நான் செய்த நம்பிக்கை துரோகம் எனக்கு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து விட்டது. வாழ்க்கையை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ ஆரம்பித்தாள். உடனிருப்பவர்கள் யாருக்கும் எந்த ஒரு கணத்திலும் எதிராக செயல்படுவதோ துரோகம் இழைப்பதோ செய்யக்கூடாது என்று மனதுக்குள் நினைத்து கொண்டாள். அடுத்த நாள் வேலைக்கு செல்ல ஆரம்பித்தாள். காலம் அவளுக்கு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அவள் தன்னம்பிக்கையோடு தன்னுடைய வாழ்க்கையில் மீண்டும் வாழ முயற்சி செய்தாள். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.